சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நீடூழி வாழ்வதற்கு வழி செய்த சித்தர்களை வணங்குவோம். டாக்டர்ஸ் நேரம். ரசிக பெருமக்களே, பெரும்பாலான இன்றைய காலகட்டத்தில் பல வகையான சமூக ஊடகங்களை பார்ப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, இளைஞர்களிடத்திலே இருந்து நடுத்தர வயதின வரையிலும் தாம்பத்தியத்தில் ஒரு சரிவோடு சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாம்பத்தியம் என்பது அந்த குடும்பத்திலே ஒரு நிறைவை, ஆண் பெண் இருவருக்கும் ஒரு ஈர்ப்பை, நல்ல மகிழ்ச்சியை, மென்டல் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம், மைண்டு முழு களைப்பு நீக்கி ஆனந்தமாக இருக்க செய்வது நல்ல ஒரு தாம்பத்தியம், ஹெல்தி தாம்பத்தியம். இந்த ஹெல்தி தாம்பத்தியத்திற்கு சித்தர்கள் பலவற்றை கண்டிருக்கிறார்கள். தேடி தேடி உலகமெல்லாம் தேடி பல்வேறு மூலிகைகளை கண்டார்கள். தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும் ஏது மலர் பிள்ளை ஏந்திழையே ஓதமிகு காலார் பெரிசியாவின் கண் விளைந்த சாலா மிசிறியினை சாற்று என்று ஒரு பாடலை சொல்வார். எந்தெந்த நாடு பெரிசியாவுக்கு போயிருக்கான். பெரிசியா நாட்டில் விளைகிற ஒரு கிழங்கு சாலா மிசிறி ரொம்ப காஸ்ட்லி. நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்க தெரியும். இந்த சாலா மிசிறி கிழங்கை கொண்டு வந்து அதனோடு 4 மூலிகளுடைய சாறை ஊட்டி ஊட்டி பாவனை பெய்து 10 முறை அதை ஊற வைத்து உலர்த்தி, 4 மூலிகள் என்ன? தாளினன் முருங்கை தழைதூதுனம் பசலை வாலில் அருகீரையும் நெய்வார்த்து உண்ணில் ஆளியன விஞ்சுவார் போகத்தில் விம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள் என்று சித்தர்கள் சொல்வார். 4 கீரைகள். ஆளி என்பது சிங்கத்தை போலவும் யானையை போன்றவும் சேர்ந்த வடிவத்தை உடைய இன்றைக்கு கோவிலில் தூணில எல்லாம் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விலங்கு இருக்கிறது. அது மரபற்று மறைந்து போய்விட்டது. அந்த விலங்கு தான் தாம்பத்தியத்திலே வல்லமை வாய்ந்தது என்று சித்தர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த ஆளியனை போல தாம்பத்தியத்தில் விஞ்சுகிற ஆற்றலை பெற வேண்டுமானால் 4 கீரைகள். ஒன்று தாலிக்கீரை. அது பாருங்க, கீரைக்கு பேரே தாலிக்கீரை. ஒரு குடும்பம் நெடுநாளைக்கு சந்தோஷமாக இணைந்து வாழ வேண்டும்னா, தாலி நிலைக்க வேண்டும்னா கணவனிடத்தில் நல்ல வளமான ஆண்மை இருக்க வேண்டும். அந்த கீரைக்கு பேரே தாலிக்கீரை. அந்த கீரையினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா தாலி போலவே இருக்கும். தாலிக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை என்று 4 கீரைகளை சேர்த்து அரைத்து எடுத்த சாறு. இந்த சாறை சாலா மிஸ்திரியோடு சேர்த்து கலந்து வெயிலே உலர்த்தி விடுவது. நன்றாக உலர்ந்த பின்னால் இன்னும் ஒரு முறை அந்த 4 கீரைகளுடைய சாறை எடுத்து மீண்டும் அந்த சாலா மிஸ்ரியோடு சேர்த்து கரைத்து அதை உலர்த்துவது. இப்படி திரும்ப திரும்ப 10 முறை உலர்த்தி விட்டால் இந்த 4 கீரைகளுடைய சாரோடு சாலா மிஸ்ரியோடு சேர்ந்து அது ஒரு நல்ல வளமிக்க தாம்பத்தை தருகிற தனிப்பொருளாக உருவாகி விடுகிறது. அதையும் மூலமாக கொண்டு அதனோடு பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல பிசின்களை சொல்லியிருக்கிறார்கள். பாதாம் பிசின், கருவேலம் பிசின், முருங்கை பிசின், முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மெனியிடும் பெரிய முருங்கை பிசின் என்று தேரையர் சொல்வார். முருங்கை பிசினுக்கு ஒரு ஆற்றல். மோர் போல ஒழுகுகிற விந்துவை கெட்டிப்படுத்தி தாம்பத்தியத்தை நீட்டிக்கிற ஆற்றலை தருவது அந்த முருங்கனுடைய பிசின். ஆக ஒரு ஒரு பூ இருக்கிற, அதுக்கு பேரே மதனகாம பூ. பேரை பாருங்க, மதனகாம பூ. பூவுக்கு பேரே மதனகாம பூ. இந்த பூவுக்கு காம வல்லமையை ஊட்டுகிற ஆற்றல் உண்டு என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ண பேதி கட்டும் சித்தமது தான் குளிர்ந்து சீர்விந்து கட்டி இறுகி நிற்கும் கான்மதன பூவதனால் நட்டமில்லை மாதரசே நாடு என்று தேரையர் சொல்வார். இப்படி பல மூலிகைகள், அந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பயன்படுத்துவதனாலே தொய்வற்ற இல்லற சுகத்தை நெடுநாளைக்கு வயதானாலும் வயோதிகனாகாமல் அனுபவித்து ஆனந்தமாக வாழ முடியும். பொதுவாக 35 வயது 40 வயதுக்கு அப்புறம் ஒரு 45 வயதுல கண்டிப்பாக பலருக்கு ஆண்மையிலே சரி வரும், மனம் உடைந்து போவார்கள். அந்த சமயத்தில் இதை கையாண்டால் பிறகு ஒரு 65-70 வயது வரையிலும் ஒரு குறையில்லாமல் நல்ல தாம்பத்தியத்தை பெறுவதற்கு துணையாக இருக்கும். அப்ப இவைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சித்தர்கள் சொன்ன வடிவம்
அகத்திய பெருமான் சொன்ன வடிவம் மதன காம லேகியம் என்ற வடிவத்தை கொடுத்தார். மதன காம லேகியம் அது ஒரு வீட்டில் செய்து வச்சிருக்கோம். மதன காம லேகியம் என்று லேபிள் ஒட்டி டேபிள் மேலே வச்சுட்டு தாப்பனார் சாப்பிட்றார். வீட்டில் ஒரு வயது வந்த பையன் இருக்கிறான், வயதுக்கு வந்த பெண் இருக்கிறது, என்ன நினைக்கும்? அதனால இது என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன், இந்த பேரை கொஞ்சம் மாற்றிவிட வேண்டும் என்று அதை மகள் என்று மாற்றினேன். மதன காம லேகியம் என்பதை சுருக்கி மகள். மகள் லேகியம் எதுக்குன்னு கேட்டால் டயர்ட்னஸ் போகிறதுக்கு, தளர்ச்சி போகிறதுக்கு, நல்ல தெம்பா இருக்கிறதுக்கு என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகையினாலே அதை மகள் என்று அதற்கு பெயரிட்டு அதை உருவாக்கினேன். இந்த தொய்வு, ஆண்மையிலே தொய்வு எந்த வயதில் இருந்தாலும் 60 வயது 50 வயது 70 வயது 75 வயது எந்த வயதில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வை நிவர்த்தி செய்து நல்ல ஆரோக்கியமான இல்லற சுகத்தை தூக்கிற வல்லமையை தருகிற சக்தி இந்த மகளுக்கு இருக்கிறது. அது எப்படி மகளுக்கு எப்படி இருக்கிறது? மகளில் என்ன இருக்கிறது? சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் இருக்குது. அதில் சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. தற்காலிகமாக ஒன்றை சாப்பிட்டு அதனால் ஒரு பலனை பெற்றால் அதனால பின்விளைவுகள் கண்டிப்பாக வரும். இது தாதுவை வலுக்க செய்து ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியப்படுத்தி இந்த தாம்பத்திய பலத்தை தருகிற வல்லமை மகளுக்கு இருக்கிறது. மகள் லேகியத்தை காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை, உணவுக்கு அரை மணி நேரம் முன்னர் அல்லது சாப்பிட்டு இருந்தால் அரை மணி நேரம் கழித்து ஒரு தேக்கரண்டி என்பது கிட்டத்தட்ட 4 கிராம் அளவிற்கு, அவ்வளோ போதும். அதுக்கு மேலே நிறைய சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 500 கிராம் ஒரு பாட்டில் வாங்கினா அது நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு வரும். காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை. எவ்வளோ சாப்பிட்றோம்? ஒரு 5 to 6 கிராம் அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஒரு கோழிக்குண்டு அளவுக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், குழப்பமே இல்லாமல் போயிடும். சரி, இதை எல்லாரும் சாப்பிடலாமா? வயது வந்தவர்கள், வயோதிகர்கள்ல இருந்து, குடும்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து, திருமணம் செய்து கொள்ள போகிறவர்கள் பல பேர் வருவார்கள் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து, ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், கொஞ்சம் கல்யாண சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்பாரு. எனக்கு சிரிப்பு தான் வரும். இது என்னடா இப்படி வந்து கேள்வி கேட்குறான்னு. கல்யாணத்துக்கு தயாராகிறானா? ஏன்பா, சுய இன்ப பழக்கத்தினாலே நான் கொஞ்சம் தளர்ச்சிக்கு ஆளாகி விட்டேன், நினைக்கிற போது எனக்கு அந்த எழுச்சி கிடைக்கவில்லை, அந்த உணர்வு முழுமையாக அந்த உணர்ச்சியானது விரைப்புத்தன்மையை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை, மனசு இருக்கிறது, உடல் ஒத்துழைக்கவில்லை. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னவே அவர்கள் சொல்லுவேன், ஒரு 4 மாதம் இதை சாப்பிடியா, அப்புறம் திருமணம் செய்து கொள்ள, இல்லைன்னா அது தேவையில்லாமல் இல்லறத்திலே பெரிய பிரச்சனை வந்து விடும் என்று சொல்லுவேன். சாப்பிட்டு விட்டு இந்த குழந்தை பெற்று குழந்தையோடு வந்து என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உண்டு. இந்த மதனகாம லேகியத்தை முதலில் செய்த வரலாறை சொன்னால் நீங்கள் அசந்து போய் விடுவீர்கள். இதை யார் யார் சாப்பிடலாம் அதை சொல்கிறேன். எல்லாரும் சாப்பிடலாம். ஒருவருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இருக்கிறப்ப டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி என்று ஒரு பிரச்சனை வரும். ஒரு 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து கட்டுப்பாடற்ற டயபெட்டிஸ் இருக்குமானால் அவர்களுக்கு டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி வந்துவிடும், விரைப்புத்தன்மை போய்விடும். சொல்லுவார்கள் வந்து, ஐயா நினப்பு தான் இருக்குது, பட் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள். ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த திரும்ப இல்லற வல்லமையை மீட்டு கொடுப்பதற்கு இது உதவும். ஆனால் டயபெட்டிஸ் பீப்புள் எடுத்துக்கொள்ளலாம். பிளட் ப்ரெஷர் இருக்குதுயா, அதில் நெய் தேனெல்லாம் சேர்த்து செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதை எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருப்பது அவ்வளவு உடலில் இருக்கிற கொழுப்பு சத்தை கூட்டுகிற அளவுக்கு அதிகமான நெய்யோ அதிகமான இனிப்பு சத்தோ அதில் சேருவதில்லை, அளவாக இருக்கிறது. அதனால தைரியமாக சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு தைராய்டு இருக்கிறது, சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், எனக்கு உடல் எப்பொழுது பார்த்தாலும் சூடாகவே இருக்கிறது, கொஞ்சம் உடம்பு கொதிக்கிற மாதிரியே நான் உணர்கிறேன், நான் சாப்பிட்டா அது சரி வருமா? தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. ஆக எல்லோருக்கும் பொதுவாக ஒரு இல்லற வல்லமையை கூட்டுகிற ஆற்றல் பெற்ற ஒரு தயாரிப்பு தான் இந்த மதன காமல் லேகியம் என்பது. அதனுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. அது 1977 ஆண்டு. அப்போ ஒருவர் சேலம் நகரத்திலே ஒரு சேட்டு, அவர் வயதானவர், ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி இறந்து போச்சு, 2வது மனைவி ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு நினைப்பு, தன்னுடைய ஆண்மை அப்பொழுது கொஞ்சம் சரியா இருந்ததுனால எப்பொழுது இது இருக்கும் என்ற நினைப்பிலே திருமணம் செய்து கொண்டார். என்ன ஆகும்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு 14, 15, 16 வயது வருகிற போது
உடல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, மனநிலை மாற்றம் ஏற்பட்டு, ஒரு அடல்ட்ஹுட்டை எப்படி அடைகிற போது ஒரு சேஞ்ச், ஒரு 2-3 இயர்ஸுக்குள்ள எவ்வளவு பெரிய பொலிவும் மாற்றமும் உடலிலும் மனதிலும் வந்து விடுகிறதோ, அது போல வயதாகிற போதும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே திடீர் என்று ஒரு சரிவு வந்துவிடும். அதை புரிந்து கொள்வதில்லை. அவர் நாம தான் இருக்கமே, கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு பண்ணிட்டார். அவருடைய விளைவு என்ன? அவரால் அந்த இளம் வயதில் இருக்கிற மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை. அந்த இடத்துல சொன்னார், ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, என்னுடைய மனைவி அங்கே இங்கே பார்க்க துவங்கி விட்டார், ஜன்னல்ல பார்க்கிறார், எனக்கு ஆண்மையில் பிரச்சனை வந்து விட்டது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் முதல்ல இதை நான் செய்தேன். அவருக்கு இதை செய்து கொடுத்து 1 மாதம் கையாண்டு விட்டு அவர் வந்து இந்த துண்டை அப்படி அக்கில் வச்சுக்கிட்டு கும்பிட்டார் பாருங்க, மறக்க முடியாத காட்சி. ஐயா என் குடும்பம் நிலைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, தாம்பத்திய வல்லமையை தருகிற சக்தி இதற்கு இருக்கிறது. ஒருவர் வந்தார், அவர் பொது பேர் சொல்லலாம், செந்தில்குமார் என்று ஒரு நண்பர். அவர் வந்தார், நான் ஐடி துறையில இருக்கிறேன், ஒரு ஐடி கம்பெனி வைத்து நடத்துகிறேன், எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் என் உடலில் வளம் இல்லை, என்னால் தாம்பத்தியத்தை சரியாக அனுபவிக்க முடியவில்லை. அப்போ சொன்னேன், நீ மகளையும் அதனோடு சேர்த்து ஒரு தைலம் இருக்கிறது, அதையும் சேர்த்து பயன்படுத்து என்று கொடுத்தேன். விளைவு என்ன? ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து அதை கையாண்டார். அதை கையாண்டு விட்ட பிறகு வந்து சொன்னார், இனிமேல் எனக்கு தேவையில்லையா, என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கொண்டாலே போதும், அல்லது தேவைப்படுகிற நாள் எடுத்துக்கொண்டால் போதும், இப்பொழுது அவ்வளவு வல்லமையை நான் ஆண்மையிலே பெற்றிருக்கிறேன். அப்போ ஆண்மை சரிவு என்பதற்கே இடமில்லை. இந்த ஆண்மை இல்லை, நான் தோற்று போய்விட்டேன், எனக்கு வெட்கமாக இருக்கிறது, விந்து நீர்த்து விட்டது என்கின்ற கவலை இல்லாமல் நல்ல தாம்பத்தியத்தை வளமுடன் அனுபவிக்கிற வல்லமையை தருகிற சக்தி மகளுக்கு இருக்கிறது. அனுபவிப்போம், சித்தர்கள் சொன்ன வழியில் இருப்போம், நலமுடன் மகிழ்ச்சியோடு நல்ல தாம்பத்தியத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.